ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக உடனடியாக பண்ணக்கூடிய மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் அதற்கு 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருந்துச்சு. வாங்க ஊறுகாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மாங்காய் கொஞ்சம் தோல் கடினமாக இருந்துச்சு, அதனால் லைட்டாக சீவிருக்கேன். மற்றபடி மாங்காய் தோலை சீவ வேண்டாம், கொஞ்சம் கடிபட்டால் நல்லாயிருக்கும். இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்படி ஊற வைக்கிறதுனால எல்லா மாங்காயிலையும் நல்லா உப்பு போய் சேரும். இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி மாங்காய் ஊறுகாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 5 பல் பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இனி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இனி அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக காயப்பொடி சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி இல்லாதவங்க நார்மல் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிடலாம். வினிகரோட அந்த நுரை அடங்குனதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிடலாம். மசாலா நல்லா ரெடியானதும் மாங்காய் துண்டுகளை சேர்த்துருக்கேன். இனி கலந்து விட்டுக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.